கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். பிரியமானவர்களே, நாம் வாசித்துக் கொண்டிருக்கிற இந்த பகுதிகளானது நிருபங்களாக எழுதப்பட்டவைகள். இந்த நிருபங்கள் எழுதப்படுவதற்கு முன்பாகவே கிறிஸ்து இயலையும் இறை இயலையும் பவுலானவர் தமது திருச்சபை மக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு திருச்சபை ஆரம்பித்தவுடன் முழு கிறிஸ்துவின் வாழ்வியலை முதல் வருடத்துக்குள்ளாக கற்றுக் கொடுத்து விட வேண்டும். அதோடு சேர்த்த இறையியல் சத்தியங்களையும் நாம் கற்றுக் கொடுத்து விட வேண்டும். இது கற்றலின் ஒரு பகுதிதான். கற்று முடித்த பின்பு அவர்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பயணிக்கும் போது பலவிதமான சந்தேகங்களும் இடர்பாடுகளும் சோதனைகளும் வீழ்வதும் எழுவதும் இது திருச்சபையிலே நடக்கும். அந்த சமயங்களிலே வழி விலகி போகிறவர்களை மனம் திரும்பத்தக்கதாக மீட்டெடுக்கத்தக்கதான அல்லது திருச்சபையிலே நிலைத்திருக்கிறவர்கள் ஒரு 2 விதமான மனநிலைமையிலே தவிக்காதபடிக்கு சரியான முடிவுகளை எடுக்க, அடுத்த தலைமுறையினரை இதுதான் வழி, இதுதான் சத்தியம், இதுதான் ஜீவன் என்று உறுதியாக கற்றுக் கொடுக்க தொடர்நிலை ஃபாலோ அப் மினிஸ்ட்ரி சொல்லுகிறோம் அல்லவா, தொடர்நிலை ஊழியங்கள் செய்யப்பட வேண்டும். அதைத்தான் பவுல் செய்து கொண்டிருக்கிறார். 1 கொரிந்தியர் புத்தகத்தின் ஒவ்வொரு அதிகாரமும் கேள்விகளுக்கு பதிலாக, அதாவது விசுவாச வாழ்வியலில் உண்டான பலவிதமான சோதனைகள், போராட்டங்கள், சந்தேகங்கள், பாவத்திலே வீழ்ந்து போன காரியங்கள், எது சரி எது தவறு என்று விசுவாசிகளுக்கு ஏற்பட்ட ஐயப்பாடுகளை எல்லாம் பவுலிடத்திலே விசாரிக்கிறார்கள். அதை குறித்து அவர் பதில் சொல்லி கொண்டு வருகிறார். ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதிலாக எழுதி கொண்டு வருகிறார். நிறைவாக இந்த 15ஆம் அதிகாரத்தில் நிறைவாக ஹி இஸ் கன்க்ளூடிங், அவருடைய ஒட்டுமொத்த காரியங்களையும் அவர் அங்கே ஒரு முழு மையப்புள்ளிக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு, பிறப்பு, மரணம், உயிர்த்தெழுதல் என்கிற மையப்புள்ளிகளே கொண்டு வந்து நிறுத்துகிறார். அதைத்தான் நாம் இந்த 15ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 15ஆம் அதிகாரமும் ஒரு பலவிதமான கேள்விகளுக்கு பதில்தான். விசேஷமாக உயிர்த்தெழுதல் இல்லை என்று வாதாடுகிற சதுசேயர்களும் அந்த குழுவிலே இருந்திருக்கிறார்கள். அந்த சூழலிலே அவர்கள் ஒரு குழப்பவாதிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவைகளை அவர் உயிர்த்தெழுதல் என்பது உண்டு, நாம் அல்லது விசுவாசிகளாய் மாறுவதற்கு தேவையில்லை என்பது போல ஆர்கியூ பண்ணி, அதாவது எடுத்துரைத்து இந்த காரியங்களை விளக்கப்படுத்துகிறார். இதை நாம் கண்ணும் கருத்துமாக வாசிப்போமானால் நமது வாழ்க்கையிலும் முழுமையான சுவிசேஷத்தை நாம் இந்த 15ஆம் அதிகாரத்திலிருந்து ஆழமாக கற்று அறிந்து கொள்ளலாம். இறுதியான அவருடைய ஸ்பீச், இறுதியான கன்க்ளூஷனாக இந்த பகுதிகளை எழுதுகிறார். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இவைகளெல்லாம் நான் உங்களுக்கு வாய்மொழியாக பேசிவிட்டேன். பிரியமானவர்களே, இந்த வேளையிலே சுவிசேஷ புத்தகங்கள் எழுதப்படவில்லை. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷ புத்தகங்கள் எல்லா திருச்சபைகளிலும் கைகளில் புழக்கத்தில் இல்லை. நிருபங்கள் தான் புழக்கத்திலே இருக்கிறது. இதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ இளம் விசுவாசிகள் எந்த அளவுக்கு அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய அவசியம் இருந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இத்தனை விளக்க பாடங்களும், இத்தனை வேத புத்தகங்களும், இத்தனை விதமான விளக்க உரைகளும் இருந்த பொழுதும் இன்னும் நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. கிறிஸ்து இயலை, இறை இயலை நம்மளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. போராடுகிறோம். ஆனால் ஆதி கிறிஸ்தவர்கள் எப்படி போராடி இருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் புரிந்து கொள்வோமானால் அவர்களை நியாயந்திருக்க மாட்டோம். அவர்களுடைய வாழ்வையின் சூழ்நிலைக்கு மத்தியிலே கிறிஸ்துவை அவர்கள் எப்படி பின்பற்றிருக்கிறார்கள் என்று சொல்லி உணர்ந்து நாமும் கற்றுக்கொள்வோம். பவுலானவர் மிக நேர்த்தியாக இவைகளெல்லாம் மனதிலே கொண்டு அந்த மக்களுக்கு சரியான அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார். அவர் கிறிஸ்துவின் தன்மையை, அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நிறைய போராட்டம் வந்தது, ஆனால் நிலைச்சிருக்கிறீங்க. நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாக நீங்கள் அதை கை கொண்டிருந்தால், நான் வேற ஒரு தப்பும் பண்ணலை, அங்கேயும் இங்கேயும் நான் பிசகலை, நேர்கோடிட்டு போட்டது போல நான் உங்களுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். அதை நீங்கள் அப்படியே பின்பற்றுங்கள். அதனால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். முற்றுமுடிய அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. நீங்கள் இதை பின்பற்றவில்லை என்றால் நீங்கள் நம்பி இருக்கிற அந்த நம்பிக்கை விருதாகி விடுமே என்று அவர் சொல்லுகிறார். அதாவது பிரயோஜனமற்றதாய் ஆகிவிடுமே, உங்கள் விசுவாசத்திற்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுமே என்று சொல்லுகிறார். இந்த 15ஆம் அதிகாரத்தில் அவர் 3 முறை விருதா, பிரயோஜனமற்றதாய் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார். ஆனால் இறுதியாக அது விருதாவாய் போகாது, உங்கள் விசுவாசம் விருதாவாய் போகாதபடிக்கு என்னென்ன காரியங்களெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துவார். 3வது வசனம், நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், நான் இந்த சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டேன்.
இதைத்தான் நான் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்தேன். என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்கள் படிதான் இந்த பூமியிலே பிறந்தார். நமக்காக வேத வாக்கியங்களின்படி அவர் நமக்காக பாவ பரிகாரியாக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின் படிதான் அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். முதலாவது பேதுருவுக்கும் பின்பு 12 தரிசனமானார் என்று சொல்லி இவர் பெண்களின் பட்டியலை குறிப்பிடாமல் நேரடியாக பெண்களுக்கு தேவன் கொடுத்த அந்த தரிசனங்களை லிஸ்ட் எழுதுவது போல இருக்கும். அதனால் பவுல் பெண்களை வெறுக்கிறார் என்று இல்லை. அவர் அங்கே எழுதுவது கேள்வி கேட்ட தலைவர்களுக்கு, மூப்பர்களுக்கு எழுதுகிறார். ஆதலால் அந்த பாணியிலே அவர் பதில் சொல்லுகிறார். ஆனால் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அநேக பெண்களை அவர் கனப்படுத்தி தலைவர்களாக சபையிலே பயன்படுத்துகிறவராக இருப்பதை நாம் பார்க்கலாம். சரி, இப்பொழுது கேபாவுக்கும் முதலாவது பேதுருவுக்கு பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கு ஒரே வேளையிலே தரிசனமானார். சுசேஷ புத்தகங்கள் எழுதப்படும் போதுதான் நமக்கு தெரிய வருகிறது. அந்த கிரமத்தின் அடிப்படையில் அவர் அநேக பெண்களுக்கு, முதலாவது மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார் என்று. ஆனால் இந்த நிருபங்களிலே அவர் எழுதி வருகிறார், திருச்சபையிலே ஒரு ஒழுங்குக்காக எழுதி கொண்டு வருகிறார். ஆதலால் இவருடைய அந்த சில காரியங்களில் எதை ஹைலைட் பண்ண வேண்டுமோ அந்த காரியங்களை மட்டும் ஹைலைட் பண்ணி எழுதுகிறார். அதன் பின்பு 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கு ஒரே வேளையிலே தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்திருக்கிறார்கள் என்றால் இந்த புத்தகம், இந்த நிருபம் எழுதும் வரைக்கும் அநேகர் உயிரோடு இருந்திருக்கிறார்கள். ஆதலால் அவர் உயிரோடு எழுந்தார் என்றும் அவர் உயிரோடு எழுந்து அநேகருக்கு தரிசனம் கொடுத்தார் என்றும் அவர்களே சாட்சி சொல்வதனாலும், இது ஒருவர் இருவர் மட்டுமல்ல, இந்த லிஸ்ட்டை நீங்க பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3000க்கு அதிகமான பேர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தரிசனம் பார்த்திருப்பதை போல நம்ம உணரலாம். வசனம் பின்பு யாக்கோப்புக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாகிய மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்த முதல் குமாரன் யாக்கோப்பு, இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரன். ஏனெனில் இந்த கடிதம் எழுதும்போது 12ஆம் அதிகாரத்தின்படி யோவானுடைய சகோதரன் யாக்கோப்பு, அப்போஸ்தலரிலே ஒருவராகிய யாக்கோப்பு மரித்து விடுகிறார், ஏரோதுவினால் கொலை செய்யப்படுகிறார். ஆதலால் இந்த நிருபம் எழுதுவது இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரனாகிய யாக்கோப்பு. அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லோருக்கும் தரிசனமானார். 5ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, 7ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், உயிர் தெழுந்த முதல் நாள் காலை வேளை தொடங்கி மறுநாள் அதிகாலையிலே பூட்டப்பட்டிருந்த அறையிலே தரிசனமானதை 5ஆம் வசனத்திலும், அதன் பின்பு பல முறை ஆண்டவராகிய தேவன் சீசர்களுக்கு தரிசனமானார். தோமா இருக்கும்போது ஒரு வாரம் கழித்து தரிசனமாகிறார். அதன் பின்பு கலிலியா கடலிலே அவர்கள் மீன்பிடிக்க செல்லும் போது தரிசனமாகிறார். இப்படி அப்போஸ்தலர்களுக்கு பல முறை தரிசனமாகிறார். அதையும் பவுல் கேட்டு அறிந்திருக்கிறார். பின்பு எல்லோருக்கும் பின்பு அகால பிரவி போல எனக்கும் தரிசனமானார், தகுதியற்ற எனக்கும் தேவன் தரிசனமானார். முன்பு நாம் கற்றது போலவே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே பாடுகளை அனுபவிக்கும் போது, அல்லது கமலியலின் பாதத்திலர்களே பவுல் இருந்து இந்த வேத வசனங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டிருந்த போதும் எங்காவது ஒரு விதத்திலே இயேசு கிறிஸ்துவின் பெயரையும் அவருடைய போதனைகளையும் பவுல் கேட்டிருக்க வேண்டும். ஒருவேளை நேரடி தொடர்பாக இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருந்திருக்கலாம், அல்லது சிறுவனாக இருந்திருக்கலாம். யூதர்கள் 12 வயதிலிருந்து எருசலேம் ஆலயத்திலே வந்து அந்த ஆலய பிரகார கல்விகளை, அந்த கலாச்சார கல்விகளை கற்பதற்காக அர்ப்பணிப்பார்கள். ஆதலால் இவர் சிறுவனாக கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டும். ஸ்தேவான் மரிக்கும் போது இவர் அந்த சனகரின் சங்கத்தினுடைய ஒரு அங்கத்தினராகவே இருந்திருக்கிறார். நானும் சம்மதித்தேன் என்று அவர் அப்போஸ்தலர்களே சொல்லும் போது, ஸ்தேவான் மரணத்தை தான் சம்மதித்தேன் என்று சொல்லுவதை பார்க்கும்போது அவர் கிட்டத்தட்ட 40 வயது நிறைவு பெற்றவராக இருந்திருக்க வேண்டும். நேரடியாக இயேசுவின் சீஷனாய் பவுல் இல்லாவிட்டாலும் உயிர் தெழுந்த பின்பு அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு இவைகளெல்லாம் ஒரு காரணமாக அமைந்திருக்க வேண்டும். 8ஆம் வசனத்திலிருந்து ஆழமாய் நீங்கள் பார்க்கும்போது தனது இரட்சிப்பின் ஆரம்ப நாளை பவுல் நினைவு கூறுகிறார். 9ஆம் வசனத்திலே, நான் அப்போஸ்தலர் எல்லாரும் சிறியவனாய் இருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தியதனாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல, நான் தகுதியற்றவன். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை என்று 2வது முறையாக விருதாவை குறித்து அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அவர்கள் எல்லோரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. நாம் எல்லோருக்கும் தேவன் கிருபை தந்திருக்கிறார். அந்த கிருபைக்கு கீழ்ப்படுகிறோமா என்பதுதான் காரியம். பவுல் அந்த கிருபைக்கு கீழ்ப்படிந்தார். ஆதலால் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். நான் எப்படி பிரயாசப்பட்டேன் என்று யோசித்து பார்க்கும்போது
எனக்குள்ளாக இருந்த அவருடைய கிருபையே என்னை அவ்வளவு பிரயாசப்படுத்தியது. அதாவது தேவ அன்பை ருசித்த நான் அவரை நேசிக்க கற்றுக்கொண்டேன். அவருடைய அன்பு அகாப்பே அன்பு, தன்னலமற்ற அன்பு. என்னுடைய அன்பு சிநேகிதனின் அன்பு. சிநேகிதனுக்காக என்னையே நான் கொடுக்கிறேன். இந்த வசனத்துக்கு இணையான வசனத்தை நீங்கள் ஏசாயா 45:19 வாசிக்கலாம். தேவன் சொல்லுகிறார், நான் அந்தகாரத்திலும் பூமியின் அந்தகாரமான இடங்களிலும் பேசினதில்லை. விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை. நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர் என்று தேவன் தம்மை குறித்து சொல்லுகிறார். தேவ கிருபை என் மேல் அதிகமாக இருந்தபடினாலே அவர்கள் எல்லாரை பார்க்கிலும் நான் இப்படியே பிரசங்கித்து வருகிறேன் என்றார். அப்பல்லோ, பேதுரு பாகுபாடு பிரிந்திருக்கிறது அல்லவா, அதை திரும்பவுமாக சொல்லுகிறார். நீங்களும் இந்த கிருபையை விசுவாசித்திருக்கிறீர்கள். 12ஆம் வசனத்திலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்குத்தான் பதில் சொல்லுகிறார். கிறிஸ்து நமக்காகவே பிறந்தார், நமக்காகவே மரித்தார், நமக்காகவே உயிர்த்திருக்கிறார் என்று பதில் சொல்லுவதுதான் பின்வரும் வசனங்கள் எல்லாம். அதை ஒரு ஆர்கியூவிங் பாணியிலே, வழக்காடும் தோரணையிலே பேசுகிறார். கிறிஸ்துவே மரித்தோரிலிருந்து உயிர்த்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லை என்று நீங்கள் எப்படி சொல்லலாம்? அப்படி உயிர்த்தெழுதல் என்ற ஒரு சம்பவம் இல்லை என்றால் கிறிஸ்துவும் எழுந்திருக்க வாய்ப்பில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் நான் ஏன் பிரசங்கிக்க வேண்டும்? அது விருதாவே. உங்கள் விசுவாசமும் என் விசுவாசமும் விருதா, பொய்யானது, பிரயோஜனமற்றது. மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சொன்ன சாட்சி தேவனுக்கு பொய் சாட்சியாய் இருக்கும் அல்லவா? தேவனுக்கு பொய் சாட்சி சொல்லி அவர் உண்மைத்தன்மையை, அவருடைய மகத்துவத்தை நிலைநாட்ட நமக்கு தேவையில்லையே. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாய் இருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். அதாவது உங்கள் கான்சியஸ்ல கன்விக்ஷன் ஆயிருக்க மாட்டீங்க. பாவத்தை குறித்த குற்ற உணர்விலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றிருக்க மாட்டீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நம்பியதின் நிமித்தமாக குற்ற மனப்பான்மையிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றீர்கள். நீங்கள் பாவமர சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்று உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. மரணத்தை குறித்த பயம் இல்லை. பாவம் செய்ய பயப்படுகிறோம். பாவம் செய்யும் போது நம்ம மனம் பதறுகிறது, இது தவறு என்று சொல்லுகிறது. துணிகரமான பாவங்களில் இருந்து நாம் விலகி ஓடுகிறோம். இவைகளெல்லாம் ஏன் நடக்கிறது? இது சரீர பிரகாரமான நிகழ்வு அல்ல, ஆன்மீக பிரகாரமான நிகழ்வு. இவை அனைத்தையும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் போல விளக்கி காட்ட முடியாது. ஆனால் உணர முடியும், அனுபவிக்க முடியும். கிறிஸ்துவன் உயிர்த்தெழுதலை நம்புகிறவனும் இப்படிப்பட்ட உணர்வுகளை நம்புவான், அனுபவிப்பான். கிறிஸ்துவுக்காக மரித்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி கிறிஸ்துவுக்குள் நித்திரையடைந்தவர்கள் எல்லாம் கெட்டிருப்பார்களே. மரணத்தை தழுவ வேண்டிய தேவையில்லையே. இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக கிறிஸ்துவின் மேல் நீங்கள் நம்பிக்கை வைப்பவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிறோம் பரிதவிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். நமது நம்பிக்கை நித்திய ஜீவனாம் உயிர்த்தெழுதலின் மேல் இருக்கிறது. இந்த உலக பிரகாரமான பொன், பொருள், அந்தஸ்து, ஆஸ்தி, பணம், வளர்ச்சி அல்லது சுகம் என்பதற்காக நாம் கிறிஸ்துவை தேடுவோமானால் நம்மை போல பரிதாபமுடையவர்கள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். நாம் எல்லோரும் தேவனுக்கு, பிதாவுக்கு பிள்ளைகளாகும்படி கிறிஸ்துவே முதல் சகோதரனாக நம் மத்தியிலே உதித்தார். அவர் அந்த மரணத்தை ஜெயமாக விழுங்கியதினாலே அவர் முதற் பலனானவரானார். அதாவது அவர் திரும்பவும் மரிக்க மாட்டார். நாமும் இந்த சரீரத்திலே மரித்து அந்த முதற் பலனானவருடைய பங்கை அடைவோம். பாவத்துக்கு முன்பாக படைக்கப்பட்டிருந்த ஆதாம் பாவத்துக்கு பின்பாக மரிக்கிறது போல கிறிஸ்துவும் பாவத்தின் சாயலாக இந்த பூமியிலே பிறந்து அந்த ஆதாம், ஆதி ஆதாமை போல உயிர்ப்பிக்கப்பட்டவராய் காணப்பட்டார். இப்படி பாவமர நாம் உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, இழந்து போன அந்த ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் தேவனை விசுவாசிப்பதனால் அவரவர் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவோம். அப்பொழுது முடிவு உண்டாகும். உயிரோடு எழுப்ப பண்ணுவதற்காக கிறிஸ்து வருவார். அவர் அப்படி வரும்போது துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வல்லமைகளையும் பரிகரித்து, அதாவது குலைத்து போட்டு வென்று தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். அதான் மனவாட்டியாகிய சபை ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். நம்மை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நித்தியமாக நியாய தீர்ப்புக்கு பின்பாக தேவனிடத்திலே நம்மை இந்த ராஜ்யமாக ஒப்பு கொடுப்பார். பிசாசு மரணம் என்ற சத்துருக்களை பாதப்படியாக்கி போடும் வரைக்கும், அதாவது முழு மனிதனும் கிறிஸ்துவை சொல்வதை கேட்டு, கிறிஸ்துவின் நற்செய்தியை கேட்டு மனம் திரும்பி கிறிஸ்துவை பின்பற்றும் அந்த காலம் வரைக்கும் கிறிஸ்து ஆளுகை செய்ய வேண்டியது. கடைசியாக பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அவன் சத்துரு கடைசியாக பரிகரிக்கப்படும் போது உயிர்த்தெழுதல் உண்டாகும்.
கிறிஸ்துவுக்கு சகலத்தையும் தேவன் கீழ்ப்படுத்தினாராம். ஆனால் தேவன் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பட்டவர் அல்ல. கிறிஸ்து சகலத்தையும் செய்து முடித்துவிட்டு தேவனுடைய அதிகாரத்திற்கு ஒப்பு கொடுப்பார். ஆதலால் நான் ஞானஸ்தானம் பெறுகிறோம். தங்களுடைய உடன் குடும்பத்தினருக்காக கொரிந்தியர்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும், நித்திய ஜீவன் வேண்டும் என்று அவர்கள் நாமத்தினாலே அவர்களுக்கென்று ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள். அதையும் பவுல் இங்கே சுட்டி காட்டுகிறார். அதோடு கூட நான் அனுதினமும் சாகிறேன். இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் நான் ஏன் சாக வேண்டும்? எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன், அவர் உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொல்லுவதற்குத்தானே. நானும் எபிக்யூரியனர்கள் சொல்லுவது போல அதனால் என்ன பிரயோஜனம் உண்டு? இன்று புசிப்பேன், குடிப்பேன், நாளைக்கு சாவேன் என்று நான் சொல்லலாம் அல்லவா? மருத்துவர் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் நானும் புசித்து குடித்து சந்தோஷமாயிருந்து விதி வந்தால் சாவோம் என்று சொல்லலாம் அல்லவா? ஆதலால் உயிர்த்தெழுதலை குறித்து சந்தேகப்படாமல் மோசம் போகாதிருங்கள். தேவையில்லாத பேச்சுக்களை, நெகட்டிவ் பேச்சுக்களை கேட்காதீங்க. ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நீங்கள் உங்கள் மனசாட்சி சுத்திகரிக்கப்படும்படியாக கேட்கப்படுகிற வசனங்களை சந்தேக கண்களோடு கொண்டு வருகிற எல்லா விதமான ஆர்கியூமெண்ட்டையும் வாக்குவாதங்களையும் விட்டு ஓய்ந்து விடுங்கள். அவைகள் உங்கள் நம்பிக்கையை மோசம் போக்கும். 34ஆம் வசனம், நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கு ஏற்க விழித்துக் கொண்டு இருக்க வேண்டுமென்றால் தெளிந்தவர்களாயிருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதவர்களாய் இருக்கிறார்களே. உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். மனிதனும் கீழானவனாக தேவனை நினைக்க கூடாது. மனித அறிவிலும் குறைந்த அறிவுள்ளவரை போல நீங்கள் நினைக்க கூடாது. 2வது கேள்வி, அப்படி மரித்தோர் உயிர்த்தெழுந்தால் எப்படி எழுந்திருப்பார்கள்? அவர்களுக்கு என்ன சரீரம் உண்டாயிருக்கும் என்று கேட்கும்போது விதையின் ஓமையை சொல்லுகிறார். பறவைகளுக்கும் மனிதனுக்கும் உள்ள மாமிசம் ஒரே மாமிசம் அல்ல. வானத்துக்குரியவைகளுக்கு பூமிக்குரியவைகளுக்கும் வேற வேற மேனி உண்டு. அந்தந்த மேனிகளுக்கு வேற வேற மகிமை உண்டு. வானங்களிலே சுற்றித் திரிகிற கோள்களுக்கும் கூட வேற வேற மேனி உண்டு. 2000 வருடங்களுக்கு முன்பாக பவுல் எழுதிவிட்டார். ஆனால் இப்பொழுதுதான் சயின்டிஸ்ட் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நைட்ரஜன், ஹைட்ரஜன், ஹீலியம் இப்படி போன்ற வாயுக்களால் எரிந்து கொண்டிருக்கிறது என்று கோள்களை குறித்து கணக்கிடுகிறார்கள். உயிர்த்தெழுதலும் அப்படிப்பட்டதுதான். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். நமது ஜென்ம சரீரம், பாவ சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரமாய் எழுந்திருக்கும். முந்தின ஆதாம் ஜீவாத்மாவாய் இருந்தான், பிந்தின ஆதாமோ உயிர்ப்பிக்கிற இயேசு கிறிஸ்துவானவர். நீங்கள் மண்ணுக்குரியவர்கள் என்றால் மண்ணுக்குரியவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் வானத்துக்குரியவர்கள் என்றால் வானத்துக்குரியவரை போல நீங்கள் வாழ்வீர்கள். நாமும் வானவருடைய சாயலை அணிந்து கொள்வோமே என்று 49ஆம் வசனத்திலும், மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காது, மனதினாலே ஆத்மாவிலே நாம் தேவனை தேட வேண்டும். இந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லோரும் மறித்து இது நடப்பதல்ல. கடைசி காலத்திலே எக்காலம் துணிக்கும். நாம் ஒரு நிமிஷத்திலே இமப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளது அழியாமையும், சாவுக்கேதா ஏதுவானது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏனெனில் கிறிஸ்துவின் மூலமாக தேவன் மரணத்திலிருந்து நமக்கு ஜெயம் கொடுப்பார். ஆதலால் எனக்கு பிரியமான சகோதரர்களே, நீங்கள் கர்த்தருக்குள் பாடுபட்டு படுகிற பிரயாசம் விருதாவாய் போகாது, பிரயோஜனமற்றதா இருக்கும் என்று சொல்லி வந்தவர் கடைசியாக இந்த நம்பிக்கையிலே நீங்கள் நிலைத்திருந்தால் உங்கள் விசுவாசம் விருதாவாய் போகவே போகாது. ஆதலால் நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே கிறிஸ்துவை பின்பற்றுவதையும் கிறிஸ்துவை போல வாழ்வதிலும் கிரியையிலே எப்பொழுதும் பெறுவீர்களாக, அவரை போல செயல்படுவீர்களாக என்று வாழ்த்தி கூறி இந்த பகுதியை நிறைவு செய்கிறார். கிட்டத்தட்ட அவருடைய போதனைகள் எல்லாம் நிறைவேறுகிறது. அவர்களுக்கு, கொரிந்தியர்களுக்கு இருந்த எல்லா விதமான ஐயப்பாடுகளையும் நீக்கத்தக்கதாக அவர் பதிலுரைக்கிறார். இந்த ஆழமான அதிகாரத்தை நீங்கள் நிதான